முதல்ல வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜில இருந்து ஒரு பேக் அண்ட் டெக்னாலஜி இருக்கும், அதுல இருந்து ஒரு டேட்டாபேஸ் டெக்னாலஜி வருங்க. ஆப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆப்ன்றது பேருங்க வெங்கட் கூட வச்சுக்கோ. எக்ஸ்பிரஸ்ஜேஸ் பத்தி நாம சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் KaaShiv InfoTech. இப்போ நம்முடைய MERN ஸ்டாக், நோட்ஜேஸ் அதோடைய சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்ஜேஸ் என்னன்னு தான் பார்க்க போறோம். எக்ஸ்பிரஸ்ஜேஸ் தான் என்னங்க சார்? அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்குங்க. நோட்ஜேஸ் கூட சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டு. ஸோ நோட்ஜேஸ் கூட ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாருங்க நம்மளுடைய எக்ஸ்பிரஸ்ஜேஸ்ங்க. இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டியை நோட்ஜேஸ்க்கு கொடுத்துருவாருங்க. இது மூலமா வந்து நோட்ஜேஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண முடியும். இதோட அட்வான்டேஜ், இந்த ஃப்ரெண்டுக்கு என்ன தெரியுமா அட்வான்டேஜ் இருக்கு? இவர் வந்து மல்டிபிள் கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணவும் இவரால் முடியுங்க. ரெண்டு பெரிய விஷயத்தினால வந்து எக்ஸ்பிரஸ்ஜேஸ் பயங்கர ஃபேமஸுங்க. நோட்ஜேஸோட அசோசியேட் ஆகி இது வருங்க. இது பேர் வந்து ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரேம் ஒர்க்கா இல்லாமல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப் ஃப்ரேம் ஃபார் நோட்ஜேஸ்னுவாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வாட் இஸ் எக்ஸ்பிரஸ்ஜேஸ் அப்படின்றத பார்க்க போறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்க என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இது என்னுடைய மெயில் ஐடிங்க. கால் பண்ணணுமா? ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் எடுக்கலையா வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது என்னோட ஆஃபீஸ் அட்ரஸுங்க. சென்னையில் மதுரையில் மட்டும் தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. வாங்க ஒரு சாக்லேட் வாங்க, ஜாலியாக பேசலாங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட், அந்த ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஒரு டீட்டெயில் மொபைல் நம்பரை போட்டுருங்க. சரி, ஓகே. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் நம்ம தயாரிக்கணும்னா வந்து ரெண்டு விஷயம் தேவைப்படும். ஒன்று வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பேக் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அந்த பேக் அண்ட் டெக்னாலஜிலே வந்து சர்வர் டேட்டா பேஸ் ரெண்டா பிரியுங்க. ஓகேவா? ஸோ ஆன் தி அதர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கான்செப்ட்டுங்க. முதல்ல வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜில இருந்து ஒரு பேக் அண்ட் டெக்னாலஜி இருக்கும், அதுல இருந்து ஒரு டேட்டா பேஸ் டெக்னாலஜி வருங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி என்னங்க? நான் வந்து gmail.com அடிக்கிறேன் இல்லையா, நான் தான் அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிங்க. HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், பூட்ஸ்ட்ராப், இது கூட ரியாக்ட், ஆங்குலர் ஏதோ ஒன்று வந்துருங்க. பேக் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்ற நம்மளுடைய டேட்டா பேஸ் இருக்க நம்மளுடைய சர்வர் டெக்னாலஜிங்க. .NET, ஜாவா, PHP, பைத்தான், நோட்ஜேஸ் ஏதோ ஒன்று பேக் அண்ட் டெக்னாலஜி இருக்கும். அது கூட வந்து டேட்டா பேஸ் டெக்னாலஜி சொல்றேன். SQL சர்வர், ஆரக்கிள், MongoDB ஏதோ ஒன்று இருக்குங்க. இதுதான் அந்த மூணு டெக்னாலஜிக்கல் ஸ்டாக்குங்க. இது மூணுத்தையும் படிக்கிறதா வந்து ஃபுல் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா பேஸ்ல இருந்து எப்படி டேட்டாலாம் வரும்னா இந்த மாதிரி சர்வர் மூலமா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் வந்து காமிக்குதுங்க. இந்த மாதிரி தான் உங்களுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இப்படி தான் வேலை செய்யுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இப்படி தான் வேலை செய்யுங்க. ஓகேவா? ஸோ நோட்ஜேஸ் அப்படின்றது வெரி பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜிங்க. ஏன் நோட்ஜேஸ் ரொம்ப ஃபேமஸ்னா, மற்ற டெக்னாலஜிலாம் ஒரு 10,000 ரெக்வஸ்ட் வந்து 10,000 பேர் வந்து ஆக்சஸ் பண்ணாங்கன்னா அவனால கன்கரண்டா ஆக்சஸ் பண்ணாங்கன்னா முடியாது. அப்போ வந்து ஒரு ஹை அண்ட் டேட்டா சர்வர் டெக்னாலஜி தேவைப்படுங்க. நோட்ஜேஸ்ன்றது 10,000 இல்லைங்க, 10 லட்சம் பேர் வந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதனால தான் நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி கம்பெனி எல்லாமே நோட்ஜேஸை பயன்படுத்துறாங்க. ஓகேவா? அவங்களோட கிளைண்ட் இருக்குங்க. நோட்ஜேஸோட நம்ம எக்ஸ்பிரஸ்ஜேஸ் சேர்ந்து MongoDBயோட சேர்ந்து ஒர்க் ஆகுங்க. நோட்ஜேஸ்னா யாரு சார்னா, ஜாவா ஸ்கிரிப்டை ரன் டைம்ல சர்வர் சைடில் ரன் பண்ண வைக்கிறதுக்கு நோட்ஜேஸ் பயன்படுத்துவாங்க. சர்வர் சைடு கோடுங்க, கிராஸ் பிளாட்ஃபார்ம், சரிங்களா? எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேலை செய்யுங்க அண்ட் ஓப்பன் சோர்ஸும் கொடுங்க. ஓகேவா? ஸோ இந்த நோட்ஜேஸ்ல வித் எக்ஸ்பிரஸ்ஜேஸோட கோடு எப்படி சார் எழுதுவான்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எக்ஸ்பிரஸ் அப்படின்ற லைப்ரரியை இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதை வச்சு ஒரு அப்ளிகேஷன் தயாரிக்கணும். அதை வச்சு உங்களோட HTTP ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுவீங்க அண்ட் லிசன் பண்ணுறதுக்கு போர்ட்டை யூஸ் பண்ணுவீங்க. இந்த 4 கோடு இருந்துச்சுன்னா போதும், நார்மலாக வந்து ஒரு நோட்ஜேஸ் வித் எக்ஸ்பிரஸ்ஜேஸ் அப்ளிகேஷனை ஆக்டிவேட் பண்ணிடலாங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து கெட்ன்றது ஒரு போஸ்ட் மெத்தடுங்க, HTTP மெத்தடுங்க. கமாண்ட்றது வந்து உங்களோட URL பாத் /createனா வெப்சைட், /createனா கிரியேட்டுங்க, /editனா எடிட்டுங்க. அந்த மாதிரி வந்து உங்களுடைய URLங்க. நாம வந்து ஒரு ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறோம், என்ன டேட்டா ப்ராசஸ் பண்ண போறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு கோடு எழுதுவாங்க. அந்த கோடு அப்படி சிம்பிளிஃபைடா பார்த்தலாமா? சரி, நம்ம கோடு இந்த மாதிரி தான் இருக்குங்க. முதல்ல வந்து லைப்ரரியை ஆட் பண்ணிப்பாங்க. லைப்ரரி ஆட் பண்ணிட்டு எக்ஸ்பிரஸ்க்கான ஒரு ஆப்பை டிசைன் பண்ணுவாங்க. ஆப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆப்ன்றது பேருங்க வெங்கட் கூட வச்சுக்கோ, வேர் வெங்கட் இஸ் குட் அப்படின்ட்டு. ஓகேவா? அந்த ஆப்புடைய போர்ட் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. 5000 போர்ட்ல இது ரன் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நம்மளோட ரெக்வஸ்ட்டை கொடுக்குறோம், கெட் ரெக்வஸ்ட்டுங்க கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்வர் ரன்னிங் அப்படின்னு வருதுங்க. சரிங்க சார், இது அப்படியே ரன் பண்ணி பார்த்தலாமா? என்ன சொல்றீங்க? ரன் பண்ணி பார்த்தலாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்முடைய கோடுங்க.
index.javascript அப்படின்ற ஒரு ஃபைலை தான் மெயின் ஃபைலாக நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து நோட் மானிட்டரிங் சர்வர் நோட் ஒரு டூல் இருக்குது. அது மூலமாக வந்து இந்த index.jsஐ நாம் ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணுறோம். நம்மளுடைய ExpressJsோட லைப்ரரி எல்லாமே போட்டாச்சுங்க, அதோட வெர்ஷன்லாம் போட்டாச்சுங்க. போட்டுட்டு இப்போ index.jsக்கு போகிறேங்க. இதுதான் நம்மளுடைய கோடுங்க. சூப்பராக கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்குங்க? ஒன்றுமே கிடையாதுங்க. எக்ஸ்பிரஸ்ன்ற ஒரு ஆப்புங்க, அதை வந்து 5000 போர்டில் ரன் பண்ணு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்பை வச்சு ஒரு ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் கொடு. அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா சர்வர் ரன்னிங் இருக்கணும்னு கொடுக்குறேங்க. ஓகேவா? இது வந்து டெர்மினலில் போய் நம்ம ரன் பண்ண போகிறோம். டெர்மினலுக்கு போகிறேங்க, ரன் பண்ண போகிறேங்க. ஓகேவா? npm ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேங்க. நோட் பேக்கேஜ் மேனேஜர் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய Node.js வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய ப்ரௌசரில் சர்வர் வந்து 5000 Node.js வந்து 5000 சர்வர் ரன் ஆகுதுங்க. இப்போ நம்மளுடைய ExpressJs ஆக்டிவேட் ஆக போகுதுங்க. சரிங்களா? ஓகேவா? ExpressJs ஆக்டிவேட் ஆகிடுச்சிங்க, ஆப் கிரியேட் ஆகிடுச்சிங்க. இப்போ அந்த 5000 போர்டில் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் வந்து ஒரு நோட் வித் ExpressJs ஒர்க் ஆகுங்க. ஸோ ExpressJs எதுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது ஒரு வெப் ஃப்ரேம் ஆஃப் Node.jsங்க. ஸோ ரெக்வஸ்ட், கெட்டு, போஸ்ட்டு, பேட்ச்சு, டெலிட்டு எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஓகே, அதுதான் ExpressJsோட அட்வான்டேஜுங்க. ExpressJs பற்றி நாம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. Node.js வந்து டேட்டா பேஸில் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது பயன்படுதுங்க. எல்லா அப்ளிகேஷன் ரெக்வஸ்டும் கிரியேட் பண்ணுறது யூஸ் ஆகுங்க. கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டிங்க, இதுதான் பெரிய அட்வான்டேஜுங்க. ஸோ இதை பற்றி லைக் நீங்கள் எங்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா வந்து இல்லை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் இதை பற்றினா இந்த லிங்க்குக்கு போங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கம்பெனி இந்த லிங்க் கொடுத்துருப்பேன், போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்க. ஓகேவா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் Node.js மூலமாக வந்து இந்த ஜிமெயில் சர்வருங்க, ஜிமெயில் டேட்டா பேஸ் எல்லாத்தையுமே MongoDB கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ExpressJs பயங்கரமாக பயன்படுங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் படிக்கணும்னா wikidiki.comல நம்ம ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்குங்க. இது இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கம்பெனி கொடுத்துருப்பேன், போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் தான் கேட்கலாங்க. சரிங்களா? ஓகே, நிறைய கோர்சஸ் நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் விக்கிடிகன் KaaShiv. நன்றி, வணக்கம்.